வணக்கம். அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பார்த்தீங்கன்னா கூட்டணி அமைச்சதுலேருந்தே ஒத்துக்கவே முடியல. ரெண்டாவது வந்து ஓபிஎஸ் வேறு தனியாக ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டிருக்கிறாரு. செப்டம்பர் 4 மதுரையில் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு மாநாடு நடத்த போகிறேன் அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பில் நேற்று சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 4க்குள்ளே என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஏன்னா செப்டம்பர் 4க்குள்ளே ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஒரு சம்பவம் அதிமுகவுக்கு இதில் இருக்குது. தேர்தல் ஆணையம் ரிசல்ட்டை சொல்கிறதுக்குமான வாய்ப்புகள் இருக்குது. யார் கையில் கட்சி போகுது, யார் வந்து கட்சியை வழி நடத்த போகிறா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் வந்து நீதிமன்றத்தில் சீக்கிரமாக விசாரித்து ரெட்டலைசன் தொடர்பான வழக்கை உறுதிப்படுத்தி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேர்தல் ஆணையமும் விசாரிக்கும். ஆனால் விசாரணை பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அது சம்மந்தமாக மனு கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கும்போது கேசி பழனிசாமிகிட்ட விசாரிக்கணும், வழக்கறிஞர் சூரியமூர்த்தி ஆதித்தன்ட்ட விசாரிக்கணும், பெங்களூர் புகழேந்திட்ட விசாரிக்கணும், ஓபிஎஸ்ட்டை விசாரிக்கணும், இப்படின்னு ராம்குமார் ஆதித்தன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் போட்டு மனு போட்டிருக்கிறாங்க. இவங்களெல்லாம் தனிப்பட்ட முறையில் விசாரிக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும். இப்போ உயர் நீதிமன்றம் வந்து ஒரு காலக்கெடுலாம் விதித்தா கூட அந்த காலக்கெடுக்குள்ளே எங்களால் விசாரித்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து அவங்க ஒன்றும் பெருசாக ஒன்றும் நீதிமன்றம் எந்த உத்தரவும் பிறப்பிக்கவே முடியாது. ஏன்னா இந்த விசாரணைகளை வந்து தேர்தல் நெருக்கத்தில் வந்து கொண்டு போயிட்டு தொகுதி பங்கீடு தொடர்பாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுத்து அதுக்கப்புறமா வேணால் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி தம்பா பொதுச் செயலாளர் தம்பா பிடிப்பா ரெட்டைலேசனம் அப்படின்னு சொல்லி பாஜக கேட்குற தொகுதிகளுக்கும் உடன்பட்டால் தான் இதை வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, எடப்பாடி பழனிசாமி அதுக்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறார். அது வரைக்குமே அவர் வந்து அமித்ஷா வந்து தினமும் சொல்லிக்கிட்டு இருக்காரு கூட்டணி ஆட்சிங்கிறாரு. இவரும் வந்து செய்தியாளர்களுக்கு வந்து இல்லை அதிமுக வந்து தனி பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எப்படி தனி பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்க போகிறாருன்னு தெரியல. பெருசாக கூட்டணியே இல்லை, பாஜக மட்டும்தான் கூட்டணி இருக்குது. பாஜக கூட்டணியோடு இருந்தாலும் அதிமுக பாஜகக்காரங்க நிர்வாகிகள் பெரிய அளவில் மிங்கிள் ஆகாமல் அப்படியே விலகியே நிற்கிறாங்க. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் இவங்க கொடுத்த பில்டப்பு அப்படி அந்த மாதிரி பில்டப்பை கொடுத்து எங்களுக்கு சிறுபான்மையினர் ஓட்டு வேணும், சிறுபான்மையினர் வந்து எங்களை தான் நம்பிட்டு இருக்காங்க, நாங்கள் தான் சிறுபான்மையினர் பாதுகாவலர், அப்படி இப்படியெல்லாம் நிறைய பேசினார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் சிறுபான்மையினர் வந்து அவரை நம்ப தயாரில்லை. நாடாளுமன்ற தேர்தலில் தவறி அவருக்கு ஓட்டு போட்டிருந்தோம்னா இப்போ வந்து நம்ம கஷ்டப்பட்டுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சட்டமன்றத்தில் அவர் வந்து கூட்டணி வச்சுட்டார்ல, இனிமேல் சிறுபான்மையினர் ஓட்டு அவருக்கு வராது. சரி, சிறுபான்மையினர் ஓட்டு திமுக போகிற ஓட்டை பிரிக்கணும்னா விஜயோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணும். கூட்டணி பேச்சுவார்த்தை நிறைய தடவை நடத்திட்டாங்க. ஒன்று எடப்பாடி பழனிசாமி தரப்புலேருந்து நடத்தினாங்க. அவர் வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட வந்து தொகுதி பங்கீட்டில் வந்து பிரச்சனை பண்ணார். ரெண்டாவது துணை முதலமைச்சர் பதவி கொடுங்க அப்படின்னாரு. அப்புறம் 2.5 வருஷம் நீங்கள் முதலமைச்சர், 2.5 வருஷம் நான் முதலமைச்சர், அதுவும் முதல்ல 2.5 வருஷம் தான் நான் முதலமைச்சராக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவர் விஜய் வந்து சில டிமாண்ட்லாம் வச்சார். இது எடப்பாடி பழனிசாமிக்கு சுருக்குன்றுச்சு. என்னடா இது இப்படி தொடர்ந்து இப்படி வந்து நம்மளுக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையும் அவருக்கு வந்தது. அதனால் பேச்சுவார்த்தை நடக்கும்போதே அமித்ஷா வந்து டக்குன்னு உள்ளே பூந்து அந்த ஆட்டத்தை கலைச்சி அவர் வந்து டக்குன்னு எடப்பாடி பழனிசாமியை வர வச்சார். ஒரு நிர்பந்தம், எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறாரு, அது வந்து அந்த ஒரு அழுத்தம் பாஜக மேலிடம் கொடுத்து அவரை கொண்டாந்து நிர்பந்தமாக உட்கார வச்சு கூட்டணியை முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதோடு எடப்பாடி பழனிசாமி சொல்லி முடிஞ்சு பாஜகவை எதுக்கவே முடியல. பாஜக சொல்கிறது தான் அவர் கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. எல்லாமே இந்த தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வர வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாஜக கூட்டணியிலேருந்து எடப்பாடி பழனிசாமி விலகிட்டு விஜயோட கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிச்சிருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் அவர் இன்னமும் அழுத்தம் திருத்தமாக அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. பாஜகவோட அதிமுக தனி பெரும்பான்மையில் கூட்டணி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கூட்டணி தொடருதுங்க அப்படிங்கிற மாதிரியும் மேலோட்டமாக சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருக்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதோ ஒரு வந்து நெருக்கடி இருக்குது அப்படிங்கிறது அதிமுக தொண்டர்கள் புரிஞ்சுக்க முடியுது. இந்த நெருக்கடிக்கு காரணமும் எடப்பாடி பழனிசாமி தான், பாஜக கிடையாது. அவரை வந்து தப்பு பண்ண வச்சாங்க. தப்பை ஃபுல்லாக அவங்க வந்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க. தப்பு பண்ணும்போது கூப்பிட்டு கண்டிக்கல. ஏன்னா இந்த தப்பு பின்னாடி நமக்கு யூஸ் ஆகுன்னு சொல்லி தான் எடுத்து வச்சுருக்கிறாங்க. அதன் மூலமாக தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சிக்கியிருக்கிறார். அது பாஜக மேலிடத்துக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் அவர் தொடர்ந்து அவர் பையன், அவர் சம்பந்தி எல்லாமே தொடர்ந்து பண்ண தவறுகள் எல்லாமே இப்போ மாட்டிக்கிட்டு முழிக்கிறார். இப்போ அதிமுகவே அடகு வச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. சரி, இப்போ ஓபிஎஸ் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா, இந்த தேர்தல் ஆணையம் வந்து சொல்கிறது தான் செப்டம்பர் மாதம் 2025க்குள்ளே ஏதோ ஒன்று நடக்கும் அப்படிங்கிறது ஓபிஎஸ்க்கும் இருக்குது. அப்படி ஒரு சம்பவம் நடக்கட்டுமே, அப்படி சம்பவம் நடக்கலை அப்படின்னாலும் நாங்கள் வந்து மாநாடு நடத்துகிறது தான். தேர்தல் ஆணையம் வந்து ஒருவேளை ரெட்டைலேஷனத்தை ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது. அப்படி ஃப்ரீஸ் பண்ணி ஓபிஎஸும் கேட்குறாரு, நீங்களும் கேட்குறீங்க, அதனால் சின்னத்தை தொடர்பாக இப்போது எங்களால் எந்த ஆலோசனையும் பண்ணி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு
சின்னத்தை வந்து முடக்கிட்டாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தனிப்பெரும்பான்மையில் எங்கே ஜெயிக்கிறது? உங்கள் பகுதியில் கூட ஜெயிக்க முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு எல்லாருமே தாமரை சின்னத்திலே நில்லுங்கயா அப்படின்னு சொல்லி பாஜக வந்து எடப்பாடி பழனிசாமியை தாமரை சின்னத்தில் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம். இல்லை அப்படின்னா எடப்பாடி அணிக்கு தனியாக ஒரு சின்னமும் ஓபிஎஸ் அணிக்கு தனியாக ஒரு சின்னமும் கொடுத்துருவாங்க. பழைய மாதிரி கொடுத்தாங்கல்ல, தொப்பியும் மின் விளக்குமே கொடுத்தாங்களே ரெட்டலை சின்ன மாதிரி, அது மூலம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் தரப்பில் எதிர்பார்க்குறாங்க. அப்போது அந்த மாதிரி ஒரு சின்னத்தை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாங்கள் தான் உண்மையான அதிமுக அப்படின்னு சொல்லி மதுரையில் ஒரு மாநாடு பிரம்மாண்டமாக போட்டு அப்படியே வந்து நம்ம வந்து அப்படியே உள்ளே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாரு. பாஜகவும் அந்த ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க, செயல்படுவாங்க. எடப்பாடி பழனிசாமி தொகுதி பங்கீட்டில் கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவார் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். பாஜக மேலிடம் சொன்னாதான், மத்திய அரசு சொன்னாதான் தேர்தல் ஆணையம் இந்த சின்னம் தொடர்பான விசாரணையை தொடங்குவாங்க. தேர்தல் நெருக்கத்தில் எங்களால் விசாரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் கூட சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா காலதாமதம் ஆகும் அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் விஜயோட வந்து எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்துகிறத தாண்டி அமித்ஷாவும் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். ஒரு நிபுணரை வச்சு அமித்ஷா வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கார். அந்த பேச்சுவார்த்தையில் என்ன நடக்குது அப்படின்னா பாஜகவோட கொள்கை எதிரி தான். தேர்தல் சமயத்தில் கொள்கையை பற்றிலாம் இல்லாமல் நமக்கு ஒரு எதிரின்னு ஒருத்தங்க இருப்பாங்கள்ல, எதிரி அப்படின்னா பொதுவாக இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா திமுக தான். இந்த திமுக வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மட்டும் இருக்கும்போது கொள்கையை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்படாமல் பாஜக அதிமுகவோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பாஜக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குது விஜய். அதனால தான் பார்த்திங்கன்னா சரி தேர்தல் சமயத்தில் நம்ம கொள்கைகளை விலக்கி வச்சுட்டு திமுக வந்து நம்ம எதிர்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவர் வருவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பாஜக மேலிடத்துலையும் இருக்குது. எடப்பாடி பழனிசாமியும் பேசுகிறாங்க. ஒரு நடுவில் ஒரு நடுநிலையான ஒரு நபரை, விஜய்க்கு நல்ல நன்கு பரிச்சயமான ஒரு நபர் அமித்ஷா மூலமாக அறிமுகப்படுத்திருக்காங்க. அவர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் பழக்கம். அவரும் எடப்பாடி பழனிசாமியோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. தொகுதி பங்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. விஜய் வந்து கண்டிப்பாக இங்கே உள்ளே வரும்போது தனிப்பெரும்பான்மை அப்படிங்கிறது அதிமுகவிட்ட இருக்காது. கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். இங்கே இந்த சைடு பார்த்திங்கன்னா விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதை தான் பாஜக திரும்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. எல்லாம் தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் யார் முதலமைச்சர் அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஒருவேளை விஜய் கட்சி அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்றாச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைப்புக்கான பேச்சுவார்த்தை நடக்குது. ஒருவேளை விஜய் இந்த சைடு வந்தார் அப்படின்னா இந்த கூட்டணி வெற்றி பெறலாம். ஆனால் வந்து திமுகவுக்கு போகிற சிறுபான்மையினர் ஓட்டை எல்லாத்தையுமே பிரிக்க முடியாது. அதே போல் பார்த்திங்கன்னா அவருக்கு உழுவக்கூடிய இந்த ஓட்டு மக்களோட பாஜக எதிர்ப்பு மனநிலையில் இருக்கவங்களோட ஓட்டு, அதிமுக எதிர்ப்பு ஓட்டு, திமுக எதிர்ப்பு ஓட்டு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த மாதிரி இவங்களோட கூட்டணி வச்சா அது திரும்பவும் திமுகவுக்கு போயிட்டு இந்த கூட்டணி அமைஞ்சாலும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. பாஜக கழட்டி விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் கூட்டணி வச்சா நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் ஓபிஎஸ் தரப்பில் நேற்று பேசும்போது கூட விஜயை புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது விஜய் நல்லா அரசியல் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செப்டம்பர் 4 மாநாடு நடக்கும்போது மாநாட்டில் முக்கியமான அறிவிப்புகள் வெளிவரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் கட்சி ஆரம்பிப்பாரா அப்படின்னு பார்த்திங்கன்னா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் வாய்ப்பு இல்லை. அப்படி ஆரம்பித்தாலும் அவர் வந்து அதிமுகவுக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாது, பேச முடியாது, அதிமுக உரிமை கொண்டாட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகி போகும். அப்படிங்கிறனால ஓபிஎஸ் வந்து கட்சி ஆரம்பிக்க மாட்டார். தனிப்பட்ட முறையில் வந்து தன்னுடைய செல்வாக்கை காட்டணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை மட்டும் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எடுத்துகிட்டு அதிமுக உரிமை மீட்பு குழு அப்படிங்கிறது மூலமாக பார்த்திங்கன்னா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி விஜய்கிட்ட வந்து சீட்டுகளை ஒரு பேரம் பேசி சீட்டுகளை வாங்கிட்டு தென் மாவட்டங்கள் சைடில் நிற்கிறதுக்கான எண்ணம் இருக்குது அப்படின்னு தான் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. விஜய் ப்ளஸ் ஓபிஎஸ் இந்த கூட்டணி வந்து ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் கூட்டணி தான் அமையும். ஏன்னா விஜயோட வந்து இப்போ நிறைய கட்சிகள் வந்து தென் மாவட்டங்களில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. புதிய தமிழகம் வந்து பாஜக கூட்டணிலேருந்து விலகி அவங்களும் பேசுகிறாங்க. ஜான் பாண்டியன் குரூப்பும் பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய கட்சிகள் தேமுதிக கூட கடைசி நேரத்தில் திமுக போகாமல் விஜயோட பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இருக்குது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா பாமகவில் அன்புமணி ராமதாஸ் வந்து விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இருக்குது. இப்படி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா
ஒரு புதுசா ஒரு இது எண்ணத்துக்கு போயிட்டாங்க. மாற்று ஒரு சிந்தனைக்கு போயிட்டாங்க. மக்கள் வந்து விஜய்க்கு இளைஞர்கள், பெண்கள் மத்தியில ஆதரவு இருக்கு அப்படிங்கும்போது, நம்ம ஏன் இந்த திராவிட இயக்கங்கள் பின்னாடி போய்க்கிட்டு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தாண்டி, பாஜகவே ஆதரிச்சு பெருசா பாஜக தேர்தல் முடிஞ்ச பிறகு கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த சிறு சிறு கட்சிகளுக்கெல்லாம் இருக்கு. அவங்க எல்லாம் இந்த தடவ வந்து விஜய் ஆதரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இந்த சைடு பேச்சுவார்த்தை நடத்துறாரு. இந்த சைடு அமித்ஷாவும் பேச்சுவார்த்தை நடத்துறாரு. ஒருவேளை இந்த கூட்டணிக்கு அவர் வரல அப்படின்னா, கண்டிப்பா அவருக்கு ஏதோ ஒரு அழுத்தத்த குடுப்பாங்க. ஆனா, அந்த அழுத்தம் கூட தேர்தல் சமயத்தில விஜய மாசாக்கி விட்டுரும் அப்படிங்கிற ஒரு பயம் கூட இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.